ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அதிக வட்டி தரும் சேமிப்பு திட்டம் வந்து பார்ப்போம். 13 சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். நம்ம வந்து ஒரு செலக்டடாக ஒரு 5 ஸ்கீம் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா அது நமக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஸ்கீம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.2% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்காங்க. இது வந்து நம்ம 5 இயர்ஸில் வந்து நமக்கு திருப்பி வந்து கொடுப்பாங்க. இது வந்து 1000 ரூபாயிலிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 லட்சம் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா குவாலிட்டி இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 250 ரூபா ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1,41,000 ரூபா வந்து நமக்கு 5 இயர்ஸ் கழித்து நமக்கு வந்து கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா நான் ஷேர் பண்ணுறேன். மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 இருக்குது. ஸோ அந்த 13ல் இந்த 5 வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். சுகன்யா சமுர்தி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு SSY அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குங்க. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்காகவே வந்து பெண் குழந்தைகள் வந்து சேமிப்பு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. இதில் மந்த்லி வந்து நம்ம ஒரு 1000 ரூபாயில் இருந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு. இது வந்து 15 இயர்ஸ் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 21 இயர்ஸில் தான் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷமாக நம்ம சேவ் பண்ணிட்டு வருவோம். 21 இயர்ஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா 2021 வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2036 தான் நமக்கு வந்து கட்ட முடியும். அப்போ நமக்கு ரிட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா 2042 தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 21, 36 வரைக்கும் நம்ம வந்து கட்டிகிட்டே இருப்போம், அமௌண்ட் வந்து போட்டுகிட்டே இருப்போம். 2042 வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து நம்ம ஒரு 1000 ரூபா வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 15 வருஷம் எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னா 1,80,000 ரூபா நம்ம வந்து சேவ் பண்ணியிருப்போம். 2021 வந்து நம்ம 1000 ரூபா போடுறோம். 2036 வந்து எவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1,80,000 ரூபா வந்து நமக்கு கட்டியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 3,74,612 ரூபா. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து நமக்கு 2042 வந்து 21 வருஷம் கழித்து நம்ம 1 லட்சம் கட்டியிருக்கோம், 1,80,000 ரூபா கட்டியிருக்கோம் அப்படின்னா நமக்கு 3,74,000 ரூபா வந்து நமக்கு நம்ம கையில் அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். 2042 வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. நம்ம கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா 36 வரைக்கும் தான் வந்து கட்டுவோம். 2042 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா 3,74,612 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது. அப்போ நம்ம கட்டின அமௌண்ட்டையும் இதையும் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கட்டியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1,80,000 வந்து கட்டியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா 3,74,612 ரூபா. மொத்தம் நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5,54,612 ரூபா வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 சில்ட்ரன் வரைக்கும் நம்ம போடலாம். 1 சில்ட்ரன் 2 சில்ட்ரன் அதுக்கு மேலே வந்து நம்ம போட முடியாது. நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 7.7% வந்து போடுறாங்க. இது வந்து 5 இயர்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் தான். ஒன் டைம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறது, நம்மகிட்ட வந்து பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து டெபாசிட் பண்ணலாம். இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1 லேக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் வந்து பண்ணணும். இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 44,093.41 பைசா வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இதே 5 இயர்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா 1,44,903 ரூபா வந்து நம்ம கையில் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து நம்ம கையில் வந்து கிடைக்கும். மொத்தமாக நம்மள்ட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரில கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு வே என்ன இருக்குது அப்படின்றது நான் சொல்கிறேன். கிசான் விகாஸ் பட்ரா அப்படின்னு சொல்லி KVP அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 7.5% வந்து இருக்குது. 9 இயர்ஸ் இல்லை இது வந்து 9 வருஷம் 7 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் இருக்குது. இது வந்து 1 டைம் டெபாசிட் தான். இப்போ நம்ம 1 லேக் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1 லேக் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும்.
இப்போ 1,00,000 கட்டுறோம் அப்படின்னா 1,00,000 வந்து இன்ட்ரெஸ்ட். இது வந்து லாங் டேர்ம் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 2 lakhs டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா 2 lakhs வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். டபுள் பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா 10 வயசுக்கு மேலே தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இந்த கிசான் விகாஸ் பட்ரா KVP அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து 10 வயசுக்கு மேலே தான் நம்ம ஓப்பனே பண்ண முடியும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும். ஆனால் இது லாங் டேர்ம், இது வந்து 9 years. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து இது வந்து 5 years, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து டபுள் மடங்கு கிடைக்கும். ஆர்டி ரெக்யூர்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 1 month வந்து நம்ம 2,000 வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து நம்ம 24,000 வந்து பே பண்ணியிருப்போம். இன்ட்ரெஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா 6.7% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. 5 years கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1,20,000 வந்து நம்ம கட்டியிருப்போம். நமக்கு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்திங்க அப்படின்னா 22,000 வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இதே 5 years கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம கையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் நம்ம கட்டின அமௌண்ட் எல்லாம் சேர்த்து 1,42,732 வந்து நம்ம கையில் கிடைக்கும். இது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்க இந்த 5 ஸ்கீம் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இதை தவிர நம்ம சேவ் பண்ணணும், நம்ம யூஸும் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம வந்து யூஸும் பண்ணிக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா கூட நம்ம அடகு வந்து வச்சுக்கலாம். அதனால் மந்த்லி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து போடுங்க. 5,000லேருந்து 10,000 ஸோ இந்த மாதிரி வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி ஒரு நகைச்சீட்டு வந்து போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கோல்டு காயினாக வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் இப்போயே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 time இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 11 month கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து ஒரு பொருள் ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம கோல்டு ரேட்டு தான் வந்து பீக்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால கோல்டில் வந்து நம்ம சேவ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு அப்படின்றத நான் என்னோடய பாயிண்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ போன வருஷம் கோல்டு ரேட் என்ன இருந்துச்சு, இந்த வருஷம் கோல்டு ரேட் என்ன இருக்குது, ஸோ எப்படியுமே வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 2,000லேருந்து 2,500 எப்படி வந்து கூடிட்டு தான் இருக்குது. இது வந்து ஸ்பீடாக போகுது. மீட்டர் வெற்றி அப்படின்ற மாதிரி ஸ்பீடாக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு அப்படின்றத சொல்லுவேன். இல்லை உங்களால் சேவ் பண்ண முடியல அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா டிஜிகோல்டில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கையில் எப்போல்லாம் பைசா இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த போனஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போனஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜையும் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறதுக்கு வந்து அவங்க கொடுக்குற போனஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு ரெடி காசு கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா 100 milligramலேருந்து காயின் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் தங்கம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நகைச்சீட்டு வந்து போடுறது, இல்லைனா ஆஃபர் டைமில் வந்து நீங்கள் வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆஃபரில் வந்து 1 கிராமுக்கு 300 400 அப்படின்ற மாதிரி லெஸ் ஆகும். அது இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா வெள்ளி ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபரில் கூட நீங்கள் வாங்கலாம். இல்லை கோல்டு காயின் கூட நீங்கள் வாங்கலாம். ஆஃபர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு காயின் ஆஃபர் இருக்கும், அந்த டைமில் கூட வாங்கிக்கலாம். இல்லை டிஜிகோல்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் காயினாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து அது ஜுவல்ஸாக கன்வெர்ட் பண்ணாமல் 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இந்த காயினை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 11 month கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் நகை வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து யூஸும் பண்ணிக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டு அப்படின்னா கூட அதை அடகு கூட வச்சுக்கலாம். பட் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்க எதிர்காலத்துக்கு ஒரு 21 வயசு கழித்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து போகிறது பெஸ்ட்டு தான். ஸோ இதுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்ருக்கோம். நம்ம கையில் வந்து பணமாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உறுதியாக வந்து ஒரு இது இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்காக சேவ் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி சேவிங்ஸ்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் போகிறது வந்து பெஸ்ட்டு தான். ஏன்னா நம்ம வச்சுருக்க நகை கூட எப்படினாலும் சொல்லலாம், திடீர்னு வந்து காணாம கூட போகலாம். அப்படி போகக்கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நல்லது தான். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1,000 2,000 அந்த மாதிரி கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவ் பண்ணுங்கள். அது வந்து லாங் டைமாக போடுறீங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்குன்னு ஒரு குழந்தைங்க படிப்புக்கு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு கூட அது வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். எப்படியுமே வந்து கையில் இருந்தால் செலவாகும். இதோ ஒரு சேவிங்ஸ்க்கு வந்து பண்ணுங்கள். இந்த ஆடிலாம் போடுறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஸ்கீமில் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.